nice earring. I have to keep it here. Very nicely it is there. I did a lot of time keeping to this side. Okay, I don't know why to keep it here. This I'm going to wear it. This one pair is a little bit keep it here. This I'm going to wear it. These two back side screw is there, so it is better we have to keep a small things you can small you have to keep it in put it in one cover. Small you have to put it in one cover and you have to easily you have to take it. So small you have to, so it is better small you have to put it in cover and so that it will be easily to take and one that is there or not there. So let it be. This we have to tie it. Next first you have to put it here. So you have to see the jodi in this. You have to tight and keep it here. Soft nice ring. This you have to see it. You have to keep it this side. As I am going to wear it. So like this you have to distinguish and you have to keep it. பைசா கொடுக்கலாம் இந்த வேலையை விட்டு தூர வச்சுட்டு ஒரு அண்ணனை போல் 1,00,000 எங்கேயா வாங்கி அப்போ 30 வயசாகிட்டு அப்போ தான் ஒரு கல்யாணம் முடிச்சு குடும்பமாக இருக்க முடியும். எவனோ ஒன்றே போல் சுற்றியாக சும்மா வேலை பார்க்க முடியலாம். கண்ணு போயிடும். சொல்லுதா புரியுதா இல்லையா? அவன்கிட்ட பேசாமல இங்கே பேசிக்கிட்டு கிடக்கலாம். சம்பளம் கொடுக்கல எங்கள் அம்மா அப்பாவுக்கு சோமில்ல, நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன், வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. வேறு இடத்துல வேலையை பார்த்துட்டு வேறு இடத்துல வேலை கிடைச்ச உடனே அவன்கிட்ட சொல்லிடுறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு சோமில்ல, பார்க்க ஆள் இல்லை, நான் அதனால் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு, நான் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். வேறு இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன்.
இங்கே அப்ளை பண்ணால் பிக்கெஸ்ட் எல்லா இடத்துல தேடி 10 டாப் கம்பெனி இன் எம்என்சி ஃபாரின் கம்பெனி இன் மும்பைன்னு போடேன். எல்லா இடத்துல தேடிட்டு இருக்கேன். போட்டு அப்ளை பண்ணு. கையில் பைசா வந்துட்டா இன்றைக்கி வாடகைக்கு சாப்பாடு இல்லையா? 10 வருஷம் ஆகிட்டு 10 லட்சம் வந்து என்னத்துக்கு சோறு திங்க நேரம் சோறு கிடைக்காம இப்போ செத்துரும். அதுக்குள்ளகும் வேலை பார்த்தா 10 லட்சம் அளவுக்கு இங்கே பட்டினாடன்னு செத்துரும். வெளிநாட்டிலலாம் வாழ கஷ்டம். வெளிநாட்டிலலாம் ரொம்ப செலவாகும். நீ நினைக்கணக்கில்ல 250 ரூபா அங்கே 3000 ரூபா சேவணும். வாழ முடியுமா வேலை வெட்டி இல்லாமல்? ஜெர்மனிக்கு 2 தடவை போயிட்டு வந்தோன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரிலாம் 5 பைசா கிடையாது. ஜெர்மனியில் இந்த மாதிரி ரோட்டில் கிடந்தாலும் பிச்சை எடுன்னு விட்டுருவேன். நான் கொடுத்துருக்கேன் 50,000. உனக்கு கொடுத்துட்டு நான் பிச்சை எடு. உங்களை வீடை கட்டி முடிச்சிருவேன். அப்போ கொடுக்கானக்கா கொடுத்துட்டு கோடி வாங்கிட்டேன். சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் அனுப்பியிருக்கேன். 50,000 உனக்கு அனுப்பியிருக்கேன். 30,000. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு 13 12,000 சுத்தமாக கொடுத்துருக்கேன்னு. அம்மா கிட்டே வயசாகி அம்மா அப்பா காப்பாற்ற பார்க்கணும். தனக்கு வாசியில் வேலை கற்றுக்கு கற்றாழுத வேலைக்கு பார்த்தாலும் கூட அது ஒரு நாளைக்கு 500 ரூபா மண்ணெலி வேலை அப்படி சொல்லி ஒரு வேலையை பற்றி அதை விட்டு இன்றைக்கி பைசா இல்லை நாளைக்கு கொடுத்துருவேன்.